மாமாவோட சில தியாகராஜ அனுபவங்கள் சொல்லலாம் அப்படின்னு. தியாகராஜ சுவாமிகள் அனுபவங்களை நிறையா, இந்த தியாகராஜ அனுபவங்களில் ஒரு 12 ஸ்டோரிஸாக நம்ம பார்க்குறோம். இது பிரகடனமானது. இருந்தாலும் பிற்காலங்களில் அவர் நிறையா உபன்யாசங்களில் அதெல்லாம் பண்ணும்பொழுது நிறையா கீர்த்தனங்களுடைய பாவார்த்தங்கள் அவர் சேகரம் பண்ணி அன்பப்ளிஷ்டாக நிறையா சொல்லியிருக்கார். அதுலேருந்து ஒரு சில கீர்த்தனங்களை மட்டும் சொல்லலான்னு பார்க்குறேன். தியாகராஜ சுவாமிகள் ராமரோட நிறையா பேசுவார். அவருக்கு ராமர்கிட்ட முன்னாடி உட்கார்ந்து தம்புரா ஸ்ருதியோட பாடணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். வேற எந்த அபிலாஷையும் கிடையாது. அப்படி ஒரு நாள் ராமர் சந்நிதி முன்னாடி உட்காரும் பொழுது அவருக்கு தம்புரா ஸ்ருதி சேரலை. தம்புராங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஸ்ருதி நன்னா சேரணும்னா ஒரு தம்புரா வச்சுண்டு, அதாவது உடன் தம்புரா. அவர் இருந்த காலகட்டங்களில் ஒரு 200-250 வருஷம் முன்னாடி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் கிடையாது, எலக்ட்ரானிக் தம்புராலாம் கிடையாது. இப்போ தான் நாங்கள் வச்சுட்ருக்கோம், மொபைல்லையே தம்புரா வச்சுட்டுருக்கோம். அப்போல்லாம் அந்த பெரிய ரொம்ப வெயிட்டான தம்புரா அதை தூக்கிட்டு தான் ஒரு உஞ்சவருத்தி போயிருக்கார். அந்த தம்புரா ஸ்ருதி சேரலை. ஸ்ருதி சேரலைன்னொன்னே ராமராமா சொன்னார். கொஞ்ச நேரம் நாமா சொன்னார். திருப்பியும் தம்புராவை எடுத்து ஸ்ருதி சேர்க்க பார்த்தார். ஸ்ருதி சேரலை. திருப்பி தம்புரா. திருப்பியும் நாமா சொன்னார். திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்ருதி சேரதா அப்படின்னு அந்த தந்தியை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தார். ஸ்ருதி சேரலை தம்புரா. என்னடா இன்னைக்கு நாம் பாடுறதுல ராமருக்கு இஷ்டம் இல்லையோ, இந்த தம்புரா ஸ்ருதி சேரலையே அப்படின்னு அவருக்கு தாப்பம். உடனே ராமரை பார்த்து கேட்டார், ஏ பன்னீகோ ஜன்மிஞ்சி தினின், ஏ பன்னீகோ ஜன்மிஞ்சி தினின் நெஞ்சவலனூகா ஸ்ரீராமாய பன்னீகோ ஜன்மிஞ்சி தினின் நெஞ்சவலனூகா ஸ்ரீராமா. ராமா, நான் ஏன் ஜென்மா எடுத்திருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியாதா? இந்த ஜென்மா ஏன் எடுத்துட்டு இருக்கேனா? உன்னை பாடணுங்கிறது எனக்கு ஆசை, வேற ஒன்றும் எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு எதுக்காக நான் இந்த பிறந்திருக்கேன் தெரியுமோ? ஸ்ரீபதே ஸ்ரீராம சந்துருனிகே, ஸ்ரீபதே ஸ்ரீராம சந்துருனிகே சித்தானிகி తెలియదా, శ్రీపతే శ్రీరామచంద్రునికి చిత్తానికి తెలియదా, పని కో జన్మించి దిన నిన్నెంచ వలనుగా శ్రీరామ. ஸ்ரீபதே ஸ்ரீராமா, உன்னோட சித்தத்துக்கு தெரியாதா? நான் தான் சொல்லணுமா என்ன? இந்த தியாகராஜன் ஒருத்தன் இருக்கான், அவன் நிறைய நம்மளை பற்றி பாடின்னு இருக்கான், நிறைய ராகங்களில் பாடுறான். நம்ம தவிர அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது, பாடுறதை தவிர அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. பாடுறதுக்காக தான் பிறந்திருக்கான்னு உனக்கு தெரியாதா? ஸ்ரீபதே ஸ்ரீராமச்சந்திரு நீக்கு சித்தானிக்கு தெரியாதா? உன்னோட சித்தத்துக்கு இது தெரியாதா? சரி, இப்போ இந்த தம்புரா ஸ்ருதி சேரலை, அதனால நான் பாட வேண்டான்னு நீ நினைக்கிற போல இருக்கு. ஆனால் உனக்கு இன்னைக்கு என் பாட்டில் பிடிமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னோட சிஷ்யாலாம் இருக்கா, எனக்கு என்னை அபிமானிச்சவாள்லாம் இருக்கா, எனக்கு வேண்டிய பாகவத்தாள்லாம் அடிக்கடி எங்காத்துக்கு வருவா. அவள்லாம் என்ன பண்ணுவா? ஆஹா, ராமர் மேரில் இவர் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனம் பண்ணியிருக்கார், இவர் டோலோத்சவ கீர்த்தனம் பண்ணியிருக்கார், நிறைய திவ்யநாம கீர்த்தனெல்லாம் பண்ணியிருக்கார், ரொம்ப அழகழகாக ராகங்களில் பண்ணியிருக்கார், அந்த பாட்டு நன்னா இருக்கே அப்படின்னு அவா கேட்பா. நீ என்ன நினைக்கிற போல இருக்கு, இவன் யாரு என்னை பற்றி பாடுறதுக்கு? அதுக்கு முன்னாடி ராமதாசர் இருந்தார், அதுக்கு முன்னாடி கபீர்தாசர் இருந்தார், சமர்த்த ராமதாசர் இருந்தார், எழுத்தச்சன் இருந்தார், கம்பர் இருந்தார், துளசிதாசர் இருந்தார், அவளுக்கெல்லாம் முன்னாடி வால்மீகி இருந்தார். இவாளெல்லாம் பாடாததை விடவா இந்த தியாகராஜன் பாடிட போறான்? వల్మీకాది మునులు నరులు నిన్ను వర్ణించిదినాశధీరుణ
வல்மீகாதி முனூலு நருளு நின்னு. வால்மீகி பாடாததை விடவா இந்த தியாகராஜன் பாடிட போனா? வல்மீகாதி அவள்லாம் பெரியவா தான். அவளுடைய ஆதாரத்தை தான் நான் பாடுறேன். வால்மீகி ராமாயணம் இல்லைன்னா எனக்கு ராமாயணம் தெரியுமோ? இந்த ராமாயணத்தை தவிர நான் என்ன பாராயணம் பண்றேன்? வால்மீகி பகவான் இல்லைன்னா ராமாயணம் தெரியுமோ? எனக்கு தெரியவே தெரியாது. அவள்லாம் பெரிய மகான். என்னோட அம்மா எனக்கு பத்ராஜ ராமதாசர் பாட்டு சொல்லி கொடுத்தா, புரந்தரதாசர் பாட்டு சொல்லி கொடுத்தா. அப்படி வந்த பக்தி தானே நான் உன்னை பாடுறேன். இல்லைன்னா எனக்கு உன்னை தெரியுமோ? எனக்கு பெரியவா தான். வல்மீகாதி முனூலு நருளு நின்னு. அவள்லாம் வர்ணிச்சுட்டா. கங்கையில நிறைய நம்ம கொள்ளு தாத்தா ஸ்நானம் பண்ணார், நம்ம தாத்தா ஸ்நானம் பண்ணார், அப்பா ஸ்நானம் பண்ணார். நான் இருக்கேன். நானும் எனக்கும் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கேன். அவள்லாம் பண்ணிட்டா. உன் கொள்ளு தாத்தா பண்ணிட்டாடா, உன் தாத்தா பண்ணிட்டாடா, உங்க அப்பா பண்ணிட்டாடா, அதனால நான் ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேனோ? எங்க தாத்தா ராமநாமன் சொன்னார், எங்க கொள்ளு தாத்தா ராமநாமன் சொன்னார், எங்க அப்பா ராமநாமன் சொன்னார். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன். ஆசை தீருணா. ஏன் பாடுற உன்ன? எனக்கு ஆசை, உன்னை பாடணும்னு எனக்கு ஆசை, அதனால நான் பாடுறேன். எனக்கும் ஏதோ நான் எழுதுறேன், ஏதோ பாட்டு எழுதுறேன், ஏதோ கீர்த்தனை பண்றேன். எதுக்காக பண்றேன்? எனக்கு ஆசை. உனக்கு இஷ்டம் இல்லை இன்னைக்கு, அது எனக்கு தாபம்தான். இருந்தாலும் நான் அந்த பாகவத ஆளோட கூடி இப்படி ஒரு பாட்டு பாடுறேன். ஆஹா, ரொம்ப அருமையா அவர் பண்ணியிருக்கார். எனக்கு அகம்பாவம் இல்லை. ஆனா உன்னை பத்தி பாடியிருக்கேன் பத்தியா, உன்னோட அனுகிரகத்தால வந்திருக்கு பத்தியா இந்த கீர்த்தனை, அதை எல்லாரும் கொண்டாடுறா. மேல் மீயுண்டே சத்பக்துடு மெச்சுதுரே ஸ்ரீ தியாகராஜ நூத. சாபாஷ்! என்ன மாதிரி கீர்த்தனா, என்ன கீர்த்தனா, என்ன விவகாரம், என்ன பல்லவி, என்ன அனுபல்லவி, அதனுடைய த்விதீயாட்சர பிராசம் என்ன, யதி என்ன, பிராசம் என்ன, திராட்சா பாகமாக இருக்கக்கூடிய அர்த்தானுசந்தானம் என்ன, அவெல்லாம் மெச்சரா. சத்பக்துடு உன்னோட பக்தா தான். உனக்கு இன்னைக்கு பாடுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் பாடுறதுல இஷ்டம் இல்லை உனக்கு. இருந்தாலும் கூட நான் அவளுக்காக பாடுறேன். உனக்கு எப்போ இஷ்டம் இருக்கோ நீ கேட்டுக்கோ. தியாகராஜ தம்புரா ஸ்ருதி சேரலன்னு ஒரு கீர்த்தனை. தியாகராஜ சுவாமிகள் ஒரு நாள் பாடம் எடுத்துட்டு இருக்கார் பசங்களுக்கு. அவளுக்கெல்லாம் அப்பப்போ சமாதி வந்துடும். சங்கீதம் தான் இதுக்கு. யமனியம ஆசன பிராணாயாம இந்த அஷ்டாங்க யோகெல்லாம் பத்தி பாடியிருக்காரே தவிர உபாசனாங்கிறது பாடுறது தான். பாட்டு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கார். கண்ணு மூடி எடுத்து, கண்ணு மூடி முணுமுணுக்கிறார். பரதா, என்ன சொல்றேன் நீங்க? ஆஞ்சநேய சுவாமி, ஏன் நீங்க அழறேள்? சீதம்மா கண்ணிலேருந்து நிறைய ஜலம் கொட்டுறது. ராமா, நீ ஏன் பரதனோட மடியில சாஞ்சுன்னு இருக்கேள்? என்ன சொல்றேள் நீங்க? ஒன்னும் விழலையே எனக்கு காதுல இப்படிங்கிறார். தியாகராஜ சுவாமிக்கு இப்படி சொல்றார். பாட்டு சிஷ்யாளுக்கு அவருடைய ஹிருதயம் தெரியும். என்னடா இப்படி உளர்றான்னு நினைக்கக்கூடிய சிஷ்யா இல்லை. அவ சிஷ்யா இல்லாமல் மகா வித்வான்கள், அவ இல்லாமல் பரம பாவுக. தம்புரா மட்டும் போயின்னு இருக்கு. அவர் சுவாமிகளுடைய ஹிருதயத்தில் ஒரு காட்சி கிடைக்கிறது. ராமர் பளிங்கு மேடையில் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் வீராசனத்தில் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் சீதா பிராட்டி அப்படி ஒரு சுமங்கலி ஸ்திரீ எப்படி குந்திண்டு உட்காரணுமோ அப்படி உட்கார்ந்துருக்கா. ஒரு பெரிய அசோக வனம், அசோக மரம் இருக்கு. அந்த மரத்து அடியில் உட்கார்ந்துருக்கார் பளிங்கு மேடையில். பரதாழ்வார் பக்கத்தில் இருக்கார், அண்ணாவுக்கு சாமரம் போட்டு இருக்கார். ஆஞ்சநேய சுவாமி கை கட்டி வாய் புதைச்சு நிற்கிறார். அண்ணா கிட்ட அண்ணா என்ன சொல்ல போறவரோன்னு கேட்டுன்னு இருக்கார். சீதையும் ராமரும் பல்லாங்குழி ஆடின்னு இருக்கா. ராமரை பார்த்து சொன்னா, ஆஹா, பல பல பலன்னு என் முகம் தெரியறதே உங்களோட கண்ணத்துல. சீதை, பொய் சொல்றியா? நான் என்னோட கண்ணத்தை திருப்பிக்கிறேன் அப்படின்னு திருப்பிண்டார் ராமர். திருப்பிண்டா என்ன, இந்த கண்ணத்துல எனக்கு தெரியலன்னா அடுத்த கண்ணத்துல தெரிஞ்சுட்டு போறது என் முகம். அப்படி பல பலன் இருக்க, கண்ணாடி மாதிரி இருக்கு உங்களுடைய கபோலம், கண்ணாடி மாதிரி இருக்கு உங்களுடைய கண்ணம். பொய் சொல்றிய சீதை? ஆஹா, இதோ பாருங்கோ,
இந்த என்னோட நான் முத்து போட்டுன்னு இருக்கேன் இல்லையா, மூக்குத்தி, அந்த முத்து மேலே 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 ஒன்றா மேலே மேலே ஏறின்னு இருக்கு பாருங்கோ, அது நன்னா தெரியறது. கண்ணாடியில் கூட அப்படி பளிச்சுன்னு தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு உங்கள் கன்னத்தில் பார்க்கும்போது என் முகம் அவ்வளோ நன்னா தெரியறதுன்னா பொய் சொல்கிறிய. ராமர் பேசிகிட்டே இருக்கார். நீ சொல்லாத பொய்யை விடவா இது? நான் என்ன பொய் சொன்னேன்? அதான் ஹனுமானை தான் அவனை யாருன்னே தெரியாதுன்ட்டிய, நீ அவனை யாருன்னே தெரியாதவன்ட்டிய. சீதைக்கு ஒன்றுமே பேசவே இல்லை. ஏன்னா இது எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிறது. சீதைக்கு ராமர் அந்த அசோகவனத்தை ஞாபகப்படுத்தி விட்டார். அப்போ சீதை ராமரை காணாமல் பரிதவிச்சு தூக்கு போட்டுக்கெல்லாம் போயிட்டா இல்லையா சீதாதேவி, உத்பந்தன விவசாயா தூக்கு போட்டுக்கெல்லாம் போயிட்டா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது சீதைக்கு. வாயே பேசலை, கண்களில் ஜலம் சீதைக்கு. சீதை, நான் உண்மையை தான் சொன்னேன். அஹிரேவ ஹெஹே பாதான் அப்படின்னு நீதானமா சொன்னேன். எனக்கு என்ன தெரியும், பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு நீ தானே சொன்னேன். ரொம்ப அழகா சொன்னியே. அப்படியா? ஆமா, என்னோட புள்ள கூட இருக்கிறவ அத்தனை பேரும் ராட்சசிகள், அவனை யாருன்னு காட்டி கொடுப்பேனா? ஒன்று சொல்றேன் பாருங்கோ, நான் உண்மையை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உண்மையை சொன்னேன். எங்க ஆத்துக்காரர் இப்போ வெளியில போயிருக்கார், என்னோட மச்சினர் இருந்தார், அவரும் வெளியில போயிருக்கார். உண்மையை சொன்னேன். என்னாச்சு? ராவணன் என்ன தூக்கின்னு போயிட்டான். அப்ப நான் எங்க பர்த்தா உள்ள எங்க ஆத்து உள்ள அம்பு தீட்டின்னு இருக்காருன்னு சொன்னா அந்த ராவணன் ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வச்சிருப்பானா? இதெல்லாம் தியாகராஜ சுவாமிகளுக்கு கிடைக்கிறது, ஹிருதயத்தில் கிடைச்சிருப்பானா? இல்ல. அப்புறம் என்ன சொன்னேன்? இந்த ஜட்டாயு எனக்கு, நான் உண்மை சொன்னேன். ஜட்டாயு எனக்காக மரிச்சார், எனக்காக உயிரை விட்டார் ஜட்டாயு. அதனால தான் சொன்னேன். ஆமாமாமா, ஹனுமார் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அவரை நீ தெரியாதுன்னு சொன்னா கூட அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அவர் புத்திர்பலம் விசோதேரியம்னு எல்லாருக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய சொந்த சாமர்த்தியத்தினால தன்னை காப்பாத்திப்பார். ஆஹா, தாம் புள்ள ரொம்ப பலவான்ங்கிறதுனால யாராவது காட்டி கொடுப்பாளா? தாம் புள்ள அடிவாங்க விடுவாளா யாராவது? அதனால தான் சொன்னேன். அவன் விஸ்வரூபம் காட்டினான், ஆஞ்சநேய விஸ்வரூபம் காட்டினான், அதனால தான் அவன் என்ன சேராதவன்னு சொன்னேன் அப்படின்னா. உடனே ஆஞ்சநேயர் கிடுக்கிடுன்னு சீதாதேவியோட சரணங்களில் நமஸ்காரம் பண்ணி, அம்மா என்னைக்கும் நான் உங்களை சேர்ந்தவன் தான்மா, என்ன யாரும் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்ல, நீங்க மட்டும் என்ன வாழறது, நீங்களும் தான் ஒரு பொய் சொன்னேள். ராமர் திடுக்கிட்டார். அந்த சமயம் நீங்க அந்த பொய் சொல்லலைன்னா உங்களை மாதிரி கல் நெஞ்சக்காரன் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி கல் நெஞ்சக்காரன் யாரும் கிடையாது. நானா என்ன சொன்னா? மன்னி என்ன சொன்னா? அண்ணா என்ன சொன்னா? போய் ஆமா, காட்டுக்கு போறோம் எல்லாரும், எல்லா ஜனங்களும் விழுந்து அடிச்சுன்னு கதறா, அந்த ரத்தத்துல போயிட்டே இருக்கோம். சுமந்திரா வேகமா ரத்தத்தை ஓட்டு, வேகமா ரத்தத்தை ஓட்டுப்பா. இல்ல அப்பா பின்னாடி தெருவில் விழுந்து புரள்றார், அதனால ரத்தத்தை நிறுத்திருக்கேன். கேட்டா நாளைக்கு கேட்டா காதுல விழலன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு அப்பா கேட்டார்னா காதுல விழன்னு சொல்லிட்டு போடா. சுமந்திரா ரத்தத்தை ஓட்டு நீ. ராமருக்கு தாங்க முடியல, அப்படியே கதறி மூர்ச்சியாகி விழுந்துட்டார். அப்பா எங்க இருக்கேள் நீங்க? தெரியலையே, உங்களை நான் கதற விட்டுட்டு போறேனே, எப்போ வருவேன்? 14 வருஷம் கழிச்சு தான் உங்களை பார்க்கணுமா? உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போறேனே அப்பா, இப்படி கதற ராமர். அப்ப இது நடந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு. இன்னமும் ராமருக்கு தன்னோட அப்பா மேல எவ்வளவு பிரியம் பாருங்க. அன்னைக்கு நீங்க அந்த சத்திய கலப்பில்லாத பொய் அது. அன்னைக்கு நீங்க அந்த பொய் சொல்லலைன்னா உங்களை மாதிரி உத்தமமான, அதாவது பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்து நன்மை பேக்கும் என்ன அப்படின்னார் திருவள்ளுவர். இங்க என்ன சொன்னா? அனுமார தெரியாதுன்னு சீதை சொன்னா. இங்க இவர் என்ன சொன்னார்? என் காதுல விடலன்னு சொல்லிட்டு போயீங்க அப்படின்னார். இப்படி 2 பேரும் சம்பாஷணை பண்ணிக்கிறா. ராமர் அப்புறம் ஆஸ்வாசமாயி, அன்னைக்கு நான் சொன்னது சரிதான், இல்லைன்னா அப்பா அப்படி கதறதை என்னால் பார்க்க முடியல. அப்படி கதர்னார எங்க அப்பா தசரதர், அவர் அதை பார்க்க முடியல, அதனால தான் சொன்னேன்னு சொல்ல தியாகராஜ சுவாமிக்கு அதோட காட்சி கட்டாயிடுது. ஆஹா ராமா, இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தியே, நீ என்ன பேசுற, சீதை என்ன பேசுறா, ஹனுமார் என்ன பேசுறார், பரதாழ்வார் என்ன பேசுறார், இதெல்லாம் எனக்கு கேட்க முடியலையேப்பா, கொஞ்ச நேரம் தான் எனக்கு காட்சி கொடுத்தியா,
வினநாச கொணியுன்னானுர விஸ்வரூபுடனே வினநாச கொணியுன்னானுர விஸ்வரூபுடனே வினநாச கொணியுன்னானுர விஸ்வரூபுடனே. ராமா, இப்படி மனசார நீயும் சீத்தையும் சந்தோஷமா பேசுறத, அப்படி பேசுற ஒரு காட்சி எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட. மனசாரகவீனுல விந்துக மனசாரகவீனுல விந்துக மனசாரக வீணுல விந்துக மனசாரக வீணுல விந்துக மனசாரக வீணுல விந்துக மதுரமைன பலுகுல வினன்னா அசகோணியுன்னானுர விஸ்வரூபுடனே. இப்படி மனசார நீ சந்தோஷமா நீயும் சீதையும் பல்லாங்குழி ஆடும் பொழுது இப்படி பேசுற ஒரு காட்சி எனக்கு கிடைச்சது. சீதாரமணிதோ ஓ மனுகுண்ட லாடி గెలుచుట చేత నొకరికొకరు చూచియ భావమెరిగి సాకేతాధిప నిజమగు ప్రేమతో బలుగుకున్న ముచ్చట వాతాత్మజ భరతులు విన్నడు వాతాత్మజ భరతులు విన్నడు వాతాత్మజ భరతులు విన్నడు త్యాగరాజసన్నుత వినన అసకొణియున్నానురా విశ్వరూపుడనే వినన సకొణియున్నానురా. சீதாரமணித்தோ ஓமன குண்ட்லாடி கெலுச்சுட்ட. சீதையும் ராமரும் பல்லாங்குழி ஆடும்பொழுது அவளுடைய சரித்திர ரகசியார்த்தங்களை அப்படி எல்லாம் ரெண்டு பேரும் அனுபவிச்சு பேசின்னு இருந்தா அது தியாகராஜ சுவாமிகளுக்கு ஹிருதயத்தில் வந்தது அப்படின்னு பார்த்து சொன்னவர் ஸ்ரீ யாத்திரேயர் மாமா. இது தியாகராஜ அனுபவங்களில் இருக்கக்கூடிய பிரதாப வராளி ராக கீர்த்தனம். ரொம்ப வெளியில் பாடுறதில்ல, எவ்வளோ ஜெம்ஸாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நிறைய வெளியில் பிரச்சாரமாகணும். தியாகராஜ சுவாமிகளை அவ்வளோ அந்தரங்கமாக ரிசர்ச் பண்ணவர் ஆத்திரேயர் மாமாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்படியா அந்த தியாகராஜ சுவாமிகளாகவே வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட அனுபவம். இந்த மகோத்சவம் ரொம்ப ரொம்ப மனசாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உற்சவம். அவர் புண்ணியஸ்லோகோ நலோ ராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரா புண்ணியஸ்லோகாச்ச வைதேகி புண்ணியஸ்லோகோ ஜனார்தனஹாங்கிற மாதிரி அவர் ஸ்மரணீயர். பேர்பட்ட பரம பூஜ்யருடைய வைபவம் ஸ்ரீ ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ பெரிவாளுடைய பரம அனுகிரகத்தால் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய பரம கிருப்பையினால் குருஜி முரளிதர சுவாமிகளும் ரொம்ப இந்த உற்சவங்கள்லாம் ரொம்ப நடக்கணும் அப்படின்னு பிரியப்படுறார். அதனால் இப்படி ஒரு பெரிய ஒரு உற்சவம் இன்றைக்கி அத்தனை பேரும் மகான்களும் வந்து அப்படி மாமாவோட கிரந்தங்களை பற்றி பேசுறது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அத்தனை பேருக்கும் வந்தனங்களை தெரிவிச்சுக்கிறேன்.